ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் பார்த்திங்கன்னா அழுது ஓடணும், நம்மளை விட்டு பார்த்திங்கன்னா தூர விலகி பயந்து ஓடணும் அப்படின்னா, இந்த ஒரு பரிகாரங்களை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிரிகளினுடைய தொல்லைகளானது பார்த்திங்கன்னா குறையுங்க. உங்கள் பக்கமே பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து பார்க்காத அளவிற்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் உங்களை விட்டு தள்ளி ஓடி விடுவார்கள். அந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. நமக்கு இருக்கிற எதிரிகள் அழுது ஓடணுமா? அது எப்படி சாத்தியம்? எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்கள நான் திருப்பி அழ வைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பதிவை தொடர்ந்து பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டத்தை பார்த்திங்கன்னா போக்கிக்கோங்க. அவங்களை நான் ஓட விடணும், அவங்க என் பக்கமே வராமல் அவங்க கொடுத்த கஷ்டத்தை நான் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிலர் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பதிவில் கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை பார்த்திங்கன்னா மறக்காமல் செய்துக்கோங்க. இப்போ பெரும்பாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, எதிரிகளை ஓட விடணும்னா இதை செய்யுங்க, இது மாதிரி தீய செயல்களை தீய வினைகளை செய்யுங்க, இது மாதிரி ஒரு சில பொருட்களை எடுத்து அவங்கள நினச்சி இந்த இந்த சாங்கியங்களை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் சொல்ல வரலைங்க. அது செய்கிறதும் தவறு. அப்படி நான் செஞ்சால் எனக்கு தான் அதனுடைய பாவங்கள் பார்த்திங்கன்னா என்னையும் சேரும், செய்யக்கூடாது. அது சாத்தியமான வழிகள் அல்ல, தவறான வழி. உண்மையான மக்களுக்கு, சத்தியமான மக்களுக்கு இந்த ஒரு பதிவானது பொருந்தும். இல்லைங்க என்னங்க வெளுத்ததெல்லாம் பால்னு இருந்தேன், எல்லோருமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்காங்கன்னு தாங்க இருந்தேன், ஆனால் என்னை நெஞ்சில் குத்திட்டாங்க, என் பிள்ளைக்குட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுது, எங்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டுடுச்சிங்க, உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக, தொழில் ரீதியாக என பார்த்திங்கன்னா ஒரு சில இழப்புகள் முடங்கிட்டோங்க, மீண்டும் வர முடியலங்க, இவங்க தான் இந்த எதிரிகள் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்கூடாக தெரிந்துமே எதுவுமே செய்ய முடியல. ஒரு சில பக்கங்கள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சரியான ஒரு வழிகாட்டில் பார்த்திங்கன்னா கொடுக்கணும். சாமி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பக்தியாக கும்பிடுவேன், ஆனால் அந்த சாமியே எங்களை பார்த்திங்கன்னா காக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. சரிங்க, உங்களை சாமி காக்குது, உங்கள் சாமியோட அருட்பாவம் இருக்குது அப்படின்னா ஏன் இது எப்படி நடந்துச்சு, எப்படி உங்களை தொட்டுச்சு, நீங்கள் எப்படி அதை பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டீங்க? அப்போ அந்த சாமி உங்களை காற்று பார்த்திங்கன்னா நிற்கலையா? அப்போ அந்த சாமி கண்மூடி இருந்துச்சா? ஏன் அந்த தடுக்கலை? அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு உதவலை. அப்போ நம்ம நெஞ்ச பிழை என்ன? அந்த தெய்வம் எதுக்கு குறுக்க தடுத்து என்னைய காப்பாற்றலை? இதை முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம சிந்திக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, பதிவுக்கு நம்ம வருவோம். இது மாதிரி எனக்கு தவறு செஞ்சுட்டாங்க, நான் எப்படி தவறு செஞ்சு அந்த எதிரிகளை பார்த்திங்கன்னா திருப்பி அடிக்க முடியும் அப்படின்னா, ஒரு சில உண்மையான நினைவுகளை சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு எல்லையில் பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் இருக்காங்க, அந்த சாமியாடி பெருமக்கள் பார்த்திங்கன்னா இருக்காங்க. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சாமியாடி பெருமக்களுக்கு எதிராக ஒரு சில இடையூறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சாமியாடி பெருமக்களையும் முடக்கின்ற ஒரு செயல்பாடானது நடக்குது. அந்த தெய்வத்தை பார்த்திங்கன்னா வசப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடானது நடக்குது. இது இரண்டுமே நடக்க அந்த சாமி அந்த சாமியாடி பெருமிக்கிட்ட பார்த்திங்கன்னா காட்டி கொடுத்துருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? எங்கேயும் ஓடலை, எங்கேயும் தேடி ஓடி பணத்தை எங்கேயுமே விரயம் பண்ணலை. அவர்களுக்கு இவர்தான், இந்த திசைதான், இப்படி தான் இந்த நிகழ்வுன்னு எல்லாம் அந்த சாமி காட்டி கொடுக்குது. அப்போ அவங்க அந்த சாமிகிட்ட திருப்பி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஐயா, நடக்க போகிறது, நடந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே நீ காட்டுற சந்தோஷம், நீ காட்டினாலும் அதனுடைய ஒரு சில தாக்கங்கள் இருக்குது, அதையும் நாங்கள் பார்த்திங்கன்னா அனுபவிக்கிறோம். இதுக்கு எப்போதாயா தீர்வு? இது எப்போ முடியும்? இது எவ்வளோ காலம் இருக்கும்? ஒரு முற்றுப்புள்ளி நீ வைக்கணும்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த சாமி தன் கண்ணில் பார்த்திங்கன்னா காட்டுச்சோ, தனக்கு எதிரியாக நடக்கிற சதிகளையும் சூழ்ச்சிகளையும் மந்திரங்களையும் பார்த்திங்கன்னா காட்டுச்சோ, அந்த சாமிகிட்ட திருப்பி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்ச உடனே எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாகலை, மறுபடியும் நடக்குது, மறுபடியும் அந்த சாமி பார்த்திங்கன்னா காட்டுது. அப்போ மறுபடியும் அந்த சாமிக்கிட்ட பேசுகிறாங்க. நடக்கிறத காட்டுற, நடந்துட்டு இருக்கிறத காட்டுற, இன்னாரு தானே காட்டுற, அந்த இன்னாரை ஏன் நீ ஒரு அடி அடித்து திருந்த மாட்டுற? உன் கோபத்தை ஏப்பா காட்ட மாட்டுற? நாங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சகிச்சு பழகினாலாம்
நீ நாங்கள் கஷ்டப்பட்ட போதுன்னு விட்டுவிட்டு அவங்களுக்கு உன்னுடைய கருணையை காட்டுறியே, தவறு செஞ்சவனுக்கு நீ சாதகமாக நிற்கிறியே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த சாமி மேலே கோபப்படுறாங்க. ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருச்சு, 2 தடவை விட்டுருச்சு. 5வது தடவை அந்த தவறு செஞ்சாங்கள்ல, அந்த தவறு செஞ்சவங்கள அந்த சாமி அந்த எல்லையிலே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிடுச்சு, காணாமல் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கும்பலை இதே மாதிரி ஒரு சாமி அவங்க பக்கம் போகக்கூடாது அப்படின்னு தவறான செயல்கள் இந்த காலடி மண் எடுக்கிறது, அவர்களுக்கு எதிராக ஏவல்களை செய்கிறதுன்னு ஈடுபட்டுக்கிட்டே வந்து வராங்க. அப்போ அந்த செயல் செய்யும் போதெல்லாம் அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில உடல் ரீதியாக மன ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுது. உடனே எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமிகிட்ட, ஏயா இந்த நிலைமை, உனக்கு இந்த நிலைமையா, அது உனக்கா இல்லை எனக்கா, யாருக்கு இந்த நிலை, என்னைய நான் வந்து காக்கவா இல்லை உன்னையே நீ காக்கவா, இல்லை நீ என்னையே காக்குறியா அப்படின்னா அந்த சாமியாடி அந்த நடந்த தவறுகளுக்கு சாமிகிட்ட நியாயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறா. அப்போ அந்த சாமி அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா விட்டுருச்சு. மறுபடியும் இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஆகக்கூடாத ஒரு செயல், அந்த உயிரை பறிக்கிற ஒரு செயல் அந்த இடத்துல நடக்கும்போது அந்த தவறு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சவங்கள வந்து பார்த்திங்கன்னா சண்டியாக படுக்க வந்து போட்டுருச்சு. ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா படுத்த படுக்கையாக வந்து போட்டுருச்சு. அந்த சாமியோட கோபம் எப்படின்னா, பொறுத்து பொறுத்து பார்க்கும். எப்போது தன் பிள்ளையை இழக்கும்ன்ற ஒரு நேரம் வருகிறதோ அப்போது அங்கே எதிரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பஸ்மமாக வந்து பண்ணிடும். அந்த மாதிரி மாறக்கூடிய, இல்லைன்னா செயல்படாத பொம்மையாக வந்து பார்த்திங்கன்னா மாறிவிடுவாங்க. இன்னொரு இதே மாதிரி ஒரு சாமியாடி, அந்த அம்மா ஒரு பெண் தெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா சுமக்கிற சாமியாடி, பல இடையூறு, பல வினை, பல கஷ்டம் வீட்டுக்கு வந்து கூட சாப்பிட்டுட்டு அந்த அம்மா கையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா துடியாக துடிக்கும். ஒரு உயிர் போகும்போது உடல் கதறும் பாருங்க, அது மாதிரி துடிக்கும். அந்த அம்மா கோவமாக சாமி முன்னாடி போய் கண்ணீரை விட்டு சக்தி அதாவது கத்தி கதறியாலும் அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா விடுற அந்த கண்ணீரால் தான் சாமிகிட்ட போய் இப்படியெல்லாம் நடக்குது, இதெல்லாம் எப்படி தான் நீ வந்து பொறுத்து போகிறையோ, இவ்வளவு இடையூறுகள் நடக்குது, நம்பிக்கை துரோகம் நடக்குது, நெஞ்சுக்கு நேராக வந்து குத்தாமல் முதுகலை குத்துறாங்களே, நம்பினவங்களே வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை இருக்கிறாங்களேன்னு நடக்கும்போதெல்லாம் அந்த அம்மா சாமிக்கிட்ட கத்தி கதறி வந்து பார்த்திங்கன்னா அழுதுச்சு. எங்கேயும் போகலை, செஞ்சது யாருன்னு தெரிஞ்சும் அவங்கக்கிட்ட தெரியப்படுத்தலை, எல்லாத்தையும் மன்னிச்சு சாமிக்கிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிக்குது. என்னையா இது எப்பயா தீரும், நீ எப்பயா வருவ, நீ எப்பயா வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் கொடுப்பேன்னு அந்த அம்மா அழாத நாளே இல்லை. அப்போ அந்த சாமி என்ன பண்ணுது, ஒரு காலம் வரும்போது தவறு செய்வனை செய்ய வச்சு அவனே வெறுத்து அந்த தவறான அவனுக்கு பண நஷ்டமாக்கி, மன நஷ்டமாக்கி, சொந்த பந்தங்கள் நஷ்டமாக்கி, இந்த தவறவே நம்ம செஞ்சு இது பழிக்குமா அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து நிப்பாட்டி விட்டுருது. அவனே மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா பித்து பிடிச்சி ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிட்டான். அந்த அளவுக்கு அந்த சாமி அவனை வந்து பார்த்திங்கன்னா உயிரற்ற மரமாக நிப்பாட்டி விடுது. அப்போ அந்த சாமி அந்த அம்மாட்ட வந்து சொல்லுது, உனக்கு துணை நான் வந்துட்டேன், நீ கலங்காத, நீ பட்ட கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் மருந்து நான் கொடுத்தாலும் அதை வந்து செஞ்சவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனையும் நான் வந்து கொடுப்பேன்னு நிம்மதியை கொடுக்குது. அப்போ நம்மளை சுற்றி எந்த அளவுக்கு நடந்தாலோ இதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி யார் அப்படின்னா தீவினை அல்ல, உங்களை காக்கிற அந்த சத்தியமான சாமிதான் நிரந்தர தீர்வாக இருக்கும். பழிக்கு பழி என்பது ஓய்வே ஓயாது, ஆனால் தெய்வம் கொடுக்குற தீர்வு நிரந்தர தீர்வாக இருக்கும். சத்தியமாக வழியில் நடக்கிற என்னைய செயல்படாமல் ஆக்கணும்னு செய்கிற அந்த எதிரிகளை ஓட விடக்கூடிய சக்தி உங்களை காக்கிற சாமி தான். அந்த சாமிகிட்ட நீங்கள் காட்டுற உண்மையான அன்பு, பக்தி, தூய்மையான நம்பிக்கை தான் உங்களுக்கு கை கொடுக்கும். சாமி ஒரு நாள் வரும்னு காத்து கிடக்கிறீங்கள, அந்த காத்திருப்பு தான் பலன் தரும். பணத்தை கொடுத்தோ தீய வினையை செஞ்சோ எதையுமே வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ண முடியாது.